கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திக்கிறேன். இந்த நாளிலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 12வது வசனம். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேலே கைகளை வைக்கிறாள். உடனே அவள் சுகமடைகிறாள். 18 வருஷமாக கொஞ்சம் கூட நிமிர முடியாத கூனி குறுகி நடக்கின்ற ஒரு பெண்மணி தேவாலயத்தில் ஆண்டவர் பார்த்து அவளை சுகமாக்குகிறார். அப்பொழுது அவள் ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, பெண்ணே, உன் பலவீனத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று விசுவாச வார்த்தைகளை சொல்லி பிறகு கைகளை வைக்கிறார். உடனடியாக அவள் சுகமடைகிறாள். அன்பானவர்களை, இன்றைக்கு நாம் பல விதமான காரியங்களை நோக்கி கொண்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த விஷயத்தில் எனக்கு ஒரு வெற்றி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி, அப்படி வெற்றி கிடைக்காதனால நிமிர முடியாத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் பல விதத்தில் கூனி குறுகி போய் கொண்டிருக்கிற நிலை. ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழும்ப முடியல, பிரகாசிக்க முடியல, குடும்ப வாழ்க்கையில் தான், பொருளாதாரத்தில், ஊழியங்களில், இப்படி பல்வேறு விதங்களிலே உயர்வுக்கு மேன்மைக்கும் நேராக அழைக்கப்பட்ட நீங்கள் கூனி குறுகி போய் கொண்டிருக்கிறதை ஆண்டவர் பார்க்கிறார். இனியும் காலம் செல்லாது என்று சொல்லி உங்கள் மேலே தேவன் வைத்திருக்கிற அந்த திட்டத்தின் அடிப்படையாக வச்சு அளவற்ற கிருபையினால ஆண்டவர் சொல்லுகிற ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை, சகோதரா சகோதரியே, உன்னுடைய பலவீனத்திலிருந்து இன்றைக்கு நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று. ஆகவே ஆண்டவருடைய வார்த்தையின்படி நீங்கள் இன்றைக்கு விடுதலையாக்கப்பட்டீர்கள் என்று விசுவாசியுங்கள். எழும்புங்கள், பிரகாசியுங்கள். கர்த்தர் உங்களுக்கென்று வகுத்து வைத்திருக்கிற அந்த பாதையிலே பயணம் செய்யுங்கள். வியாதியிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டேன் என்று சொல்லி விசுவாசித்து அறிக்கை செய்யுங்கள். இப்படி எந்தெந்த விதத்தில எல்லாம் நிமிர முடியாதபடி உங்கள் வாழ்க்கையில் தலக்குனிவு வந்துச்சோ அந்த குறிப்பிட்ட விஷயத்தில் சொல்லுங்க. என் பலவீனத்திலிருந்து, என் பிரச்சனையிலிருந்து, என் வியாதியிலிருந்து, நெருக்கடியிலிருந்து நான் முற்றிலும் விடுதலையாக்கப்பட்டு விட்டேன். கர்த்தருடைய கரை என் மேலே அமர்ந்தது. நான் முற்றிலும் சுகமானேன், விடுதலையானேன் என்று வாய்விட்டு சொல்லுங்கள். விசுவாச நடங்கள். ஏனென்றால் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி நீங்கள் இன்றைக்கு விடுவிக்கப்பட்டு விட்டீர்கள். ஆகவே மகிழ்ச்சியோடு எழும்புங்கள். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவரை புகழுங்கள். விசுவாச நடையிடுங்கள். நிச்சயமாக அவர் ஏற்கனவே கொடுத்த அந்த விடுதலையை இனிமேல் இந்த நாளிலிருந்து நீங்கள் அனுபவிக்க பிறந்தவர்களாய் வாழ்வீர்கள். கவலைப்படாதீர்கள். கர்த்தரின் கரம் உங்கள் மேலே தான் இருக்கிறது. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. இது கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரும் மேலையும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை கடந்து செல்கிறது, நீ விடுவிக்கப்பட்டாய் என்று. ஆகவே முற்றிலும் விடுதலையாக்கப்பட்டவர்களாய் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்வை கர்த்தர் தாமே கொடுத்து அந்த விடுதலையின் வாழ்வை மகிழ்ச்சியோடு சந்தோஷமாய் கொண்டாடட்டும். எத்தனை ஆண்டுகால பிரச்சனை என்று அதை குறித்து யோசிக்காதபடி இந்த நிமிஷத்தில் என்னை என் தேவன் விடுவித்து விட்டார் என்று விசுவாசத்தோடு வாழட்டும், எழும்பட்டும். அநேகருக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாவும் ஆசீர்வாதமாக வாழ்வார்களாக. வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.